உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சென்னசமுத்திரம் கிராமத்தில் மாபெரும் கைப்பந்து போட்டியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் செங்கம் செல்வராஜ் தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் SP கோபி, தொழிலாளர் விடுதலை முன்னணி டாஸ்மாக் மாநில துணைச் செயலாளர் ரத்தினம், ஒன்றிய துணைச் செயலாளர் அறிவுச்செல்வன், ஒன்றிய அமைப்பாளர் பிரபாகரன், நகர அமைப்பாளர் அன்பு, தொண்டரணி அமைப்பாளர் தலித் சரத், காயம்பட்டி முகாம் செயலாளர் பிரபாகரன், காயம்பட்டி முகாம் பொறுப்பாளர் சுதாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக கிறிஸ்துமஸ் நாளில் வட மாநிலங்களில் சன் பரிவார் அமைப்புகளால் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் குமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றை தனித்தொகுதியாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் குமரி மாவட்டம் அழகிய பாண்டியபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் கோபி பேரறிவாளன், பகலவன், சுந்தர், சிறுத்தைதாஸ், ஜான் ஆசுன், கெனடி, மனோ சாது, செல்வன், கிறிஸ்டபர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக முக்கியமாக இந்த மனித கோரிக்கை வைத்து குமரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. முக்கியமான கோரிக்கை, இந்த மண்ணிலே உள்ள கிறிஸ்தவ சாம்பர்களுக்கு 2014க்கு முன்பு கிறிஸ்தவ சாம்பர் என்பது இல்லாமல் மதம் மாறிய ஆதிதிராவிட கிறிஸ்தவர்களாக மாறிய சாம்பர் என்று ஒரு 14 ஒரு தவறான தகவலை 2014 பிறகு கொடுக்கப்பட்டது. அதை கண்டித்தும் அது கிறிஸ்தவ சாம்பரத்தை தர வேண்டும் என்று கோரி இந்த மாவட்டத்திலே தாய் தமிழத்தோடு இணைப்பதற்கு முன் எங்களுக்கு 2 சட்டமன்ற நியமன உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதையும் புறக்கணிக்கப்பட்டு இப்பொழுது எங்கள் தனித்தொகுதியிலே இந்த மாவட்டத்தில் ஒரு தனித்தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட கோரிக்கை வடமாநிலம் முழுவதும் 2025 கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிய வட மாவட்டத்திலே சன்பரிவாரால் தாக்கப்பட்ட உடனடியாக அதை கண்டித்தும் நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டமானது இது 4வது நடைபெறுகிறது. முதல் முறையாக அம்பேத்கர் சிலை அருகிலும், அடுத்தது பறக்கையிலும், கழிந்த வாரம் இறைச்சிகுளத்திலும் தொடர்ந்து இந்த பகுதியுடைய பொறுப்பாளர் தம்பி கென்னடி மற்றும் சாது தலைமையிலே 4வது முறை நடைபெறுகிறது. தொடர்ந்து முதல்வர் வருகின்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இந்த கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் இந்த போராட்டம் இந்த மாவட்டத்திலே தொடர்ந்து நடைபெறும். முதல்வர் வந்து நாங்கள் அதற்காக காலம் கேட்டிருக்கிறோம். தராவிட்டாலும் அன்றைய தினம் கூட இவர்களுடன் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்த திட்டமிட இருந்தாலும் கூட்டணியில் இருப்பதால் தலைவரிடம் பேசி கலந்து பேச முடியும். இல்லாட்டாலும் அந்த எங்களுடைய கோரிக்கை குறிப்பாக தொகுதி கிடைக்க வேண்டும், அதே போல கிறிஸ்தவ சாம்பர சர்டிபிகேட் கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி இந்த போராட்டத்தின் வாயிலாக சொல்லி தலைமையேற்று தம்பி சாது மற்றும் கென்னடி அவர்களுக்கும் அதே போல கலந்து கொண்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி என்ற பேரிவாளரும் எங்களுடைய மண்டல செயலாளர் முன்பு செயல்பட்ட இன்றைய நெல்லை மண்டலத்தினுடைய செயலாளராகின்ற அருமை சகோதரர் சுந்தர் அவர்களுக்கும் எங்களுடைய மேலிடத்தின் பொறுப்பாளர் இருக்கிற மாத்தூர் ஜெயின் மற்றும் இந்த பகுதியினுடைய மண்டல துணைச் செயலாளர் தாஸ் மற்றும் இந்த பகுதியினுடைய மகளிரணி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் சுபாஷ், மேசியா என்னும் பொறுப்பாளர் அனைவரும் இங்கே கலந்து கொண்டுள்ளோம். கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மண்டல மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மண்டல செயலாளர் பரசு முருகையன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரிதவிக்குமார் கலந்து கொண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு பணிகள் மேற்கொள்வது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார்.
இதில் மண்டல துணைச் செயலாளர் ஆனந்தன், மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் குணவடகன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் வெங்கடேசன், கடலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கலைமோகன், குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் இல திருமேனி, பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அருள்செல்வம், நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து, விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி, திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வட பாலமுருகன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை செயலாளர் பாவாணன், தொண்டரணி மாநில செயலாளர் ஜெயக்குமார், முதுநகர் மாநகர செயலாளர் சேதுராமன் மற்றும் குடத்தொகையன், செம்மல், வெங்கடசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அறிமுக கூட்டம் தெற்கு மாவட்ட செயலாளர் காயத்ரி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தெற்கு மாவட்ட செயலாளர் காயத்ரி முன்னிலையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகண்டை கூட்டுச்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டின் விளக்க கருத்தரங்க கூட்டம் மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் சங்கத்தமிழன் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார். இதில் மாவட்ட செயலாளர்கள் சிலம்பன், அறிவுக்கரசு, தலைமை நிலைய பொறுப்பாளரும் மாடூர் ஒன்றிய கவுன்சிலருமான தாமரைவண்ணன், மாநில நிர்வாகிகள் திருமார்பன், வெற்றி சங்கமித்ரா, மண்டல செயலாளர் முத்து, மண்டல துணைச் செயலாளர்கள் பொன்னி வளவன், அறிவழகன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பரமசிவம், சர்க்குணம், ஒன்றிய செயலாளர்கள் ஏழுமலை கோவிந்தராஜ், சேட்டு, வேலுமணி, தலித் வீராசாமி, திருமாசங்கர், நாகேஸ்வர் ராவ், தர்மலிங்கம், மாவட்ட நிர்வாகிகள் ஜெயபாலன், கிள்ளி வளவன், தமிழ்குமரன், வீரவளவன், நகர செயலாளர் வின்சென்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் தாட்கோவிற்கு சொந்தமான வணிக வளாகத்தில் புதிய கடைகள் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாதிவெறி மனநிலையோடு செயல்பட்டு வரும் ஆறுமுகநேரி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆறுமுகநேரி பள்ளிவாசல் பஜாரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் விடுதலை செழியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார், மண்டல துணைச் செயலாளர் பாரிவள்ளல், ஆறுமுகநேரி நகர செயலாளர் வெள்ளத்துறை, சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தளிர் முத்து, முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர் பாபா சாஹேப், அருண், காயல்பட்டினம் புறநகர் செயலாளர் அம்பேத், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் ராவணன், சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் வேப்பண்டி முத்து, காயல்பட்டினம் நகர பொருளாளர் வாசு, சங்கர், அழகை சங்கர், முத்துராமன், லட்சுமணன், இசக்கி முத்து பிரவீன், சுந்தரபாண்டி, ராஜா, மாணிக்கராஜ், உதயா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,